வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. வால்யூம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. வால்யூம் வந்து ஆவரேஜாக இருக்குது. பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி வந்து வால்யூம் வந்து சுத்தமாக வந்து வால்யூம் இல்லை அப்படிங்கிற சொல்லுவதுக்கும் வந்து கிடையாது. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டை வந்து ரைட் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து அப்டேட் போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வால்யூம் தான் வந்து ரீசன். ஸோ நமக்கு வந்து யூஎஸ் ஃபெட் வந்து ஒரு 0.25 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஓரளவுக்கு தான், பெருசாக வந்து பயங்கரமாக ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வரலை. ஒரு 100 பாயிண்ட்டு 80 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் அப் வந்து ஆச்சு. இவ்வளோ தான் வந்து ரியாக்ஷன். பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் நமக்கு இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 25,550 25,650 இந்த ஏரியா நமக்கு வந்து அடுத்த லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ அதை நோக்கி தான் வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நிஃப்டி 50ல் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் ஆகிட்டு அதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதுலேயே வந்து இன்னொரு விஷயமும் நமக்கு வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ராப் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து மூவ் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகுது இல்லையா. அகைன் இந்த 25,550 25,650 700 இப்படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தாலுமே இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். இந்த இடத்துலையும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகிருந்தது. இந்த இடத்துல இருந்து கன்சிடர் வந்து பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போச்சு அப்படின்னாலும் என்ன நடக்கும், நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்னாக தான் வந்து கன்வெர்ட் வந்து ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹை வந்து இருந்தது இல்லையா, ஒரு 26,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்து கூட நமக்கு வந்து மூவ் ஆகலாம். இந்த இடத்துல இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிட்டு என்ன நடக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு அகெயின் இப்படி வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல அகெயின் ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லு ஷேடு இருக்கிற ஒரு சினாரியோ. இது பார்த்திங்கன்னா அந்த டபிள்யூ பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி இந்த இடத்துல எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். பை சான்ஸ் அகெயின் நமக்கு வந்து இந்த ஹையை வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இது நான் வந்து பொசிஷனுக்காக வந்து சொல்லிகிட்ருக்கேன், இன்ட்ராடே ட்ரேடிங்காக நான் வந்து சொல்லலை. ஸோ அதன் காரணமாக வால்யூம் வந்து பெருசாக இல்லாத போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணோம்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமான ப்ராஃபிட்டாவது இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக நமக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து உதவும். அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப மஸ்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்காத வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்காமல் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 1 hour ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,550. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,650 அந்த லெவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல்
ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டி 50 1 ஹவர் சார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,400 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து 1 ஹவர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ரீடெஸ்ட் நடந்து அந்த புல் பேக் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து தாராளமாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த 25,400 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,600 650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்றைக்கி மாதிரி நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்குது, ஒரு கேப்பை போகுது, ஒரு பாசிட்டிவ் போகுது அப்படின்னா இந்த 25,600 650 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பான்மையானகளில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன், அதாவது ஃப்ரைடே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் மட்டும் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் பாயிண்ட் நெகட்டிவில் போகும், அல்லது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் ரெக்கார்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த நியூஸ்னால் வந்து அந்த ஃபெட் நியூஸ்னால் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி. ஆனால் இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஏன்னா நமக்கு ஃப்ரைடேயில் நடந்த அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து போய் முடிஞ்சிருக்கு, அல்லது வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதையும் நாம் வந்து கவனிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் சைடு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ரீசனபிள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,600 25,650 கிட்ட வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் ஒரு டவுன் சைடு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 150 200 பாயிண்ட் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 25,250 ஒரு 25,200 இந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு டவுன் சைடு ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,15,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த பக்கம், 1 லட்சம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 57,000 ஓப்பன் டெஸ்ட். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்கும் இந்த பக்கம் இருக்கிற அந்த ரேஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 1.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து சரியாக தான் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷன் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இருந்தாலும் ஓவராலாக உங்களுக்கு இந்த பக்கம் கால் ஆப்ஷன் சைடும் சரி புட் ஆப்ஷன் சைடும் சரி நாம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த 200 250 பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ரேஞ்சில் ஓப்பன் டெஸ்ட் வந்து ஹெவியாக தான் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு ரேஞ்சஸ் வந்து இதுவாக இருக்கலாம். பட் ட்ராக் ரெக்கார்ட் படி ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் டே அப்படிங்கிறது வந்து இருக்குது. இடையில ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையும் வந்து மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 நல்ல ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட்லாம் வந்து நடக்கலை. என்ன நடந்துருந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நடந்துருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி நான் வந்து அந்த சார்ட் வந்து போடலாம் தான் வந்து இருந்தேன். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து இல்லை, நான் கொஞ்சம் வெளியே வந்து போயிருந்தேன். அதன் காரணமாக வந்து என்னால் வந்து போட முடியல. ஆனால் வந்து மார்க்கெட் நான் வந்து கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருந்தது இல்லையா, அந்த கேப்பை வந்து அப்படியே வந்து ஃபில் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கேப் வந்து எக்ஸாக்டாக லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு, அந்த இடத்துலேருந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ நம்ம சேனலில் நம்ம தெளிவாக அதிகப்படியான முறைகள் மறுபடியும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங்கும் ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஹை இருக்குது, இந்த இடத்துல வந்து லோ இருக்குது. ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல
நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்டேட் வந்து போயிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஓப்பனிங் லோ ஹை அதை வந்து ரொம்ப வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 100-150 பாயிண்ட் தாராளமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த இடத்த வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 100-150 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்த வரைக்கும். இப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறது நிறைய தடவை நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய தடவை நம்ம சேனல்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய தடவை நீங்களும் வந்து லைவாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:15 சம்திங் ஏதோ வந்து கொடுத்த மாதிரி ஞாபகம். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு வந்து அப்படியே கீழே இறங்க இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60-70 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கிருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 3:20-3:15 சம்திங் ஏதோ கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த க்ளோசிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு இல்லையா, எக்ஸாக்டாக அந்த 3:20 வந்து ஸ்டாப் வந்து ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,450 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,350 வந்து இருக்கலாம். 25,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 25,280 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,480 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 25,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,600, 25,500, 25,450, 25,350, 25,250, 25,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 55,600 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 55,800 வரைக்குமாவது வந்து போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனே வந்து ஆகுறாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே வந்து போயிடுச்சு இல்லையா, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இப்போ வந்து மாறிடும். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மூவ் பண்ணுறாங்க. 55,800க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கீழே இறங்குறதுலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. கரெக்டாக நேற்றோட க்ளோசிங் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அவ்வளோதான். நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,600 நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 55,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 56,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,200, 56,000, 55,800, 55,600, 55,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு 240 சின்னதாக ஒரு புல் பேக், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,800 வந்து இருக்கலாம். 82,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 82,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 83,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,800, 83,400, 83,200, 82,800, 82,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வந்து வாட்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இந்த இடத்துல அகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி இந்த இடத்த வந்து எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த கேப் அப் அப்படியே வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு நாள் அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 13,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400, 13,300, 13,200, 1,300, 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.